ஓம். வணக்கம். ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையின் கடைசி 10 பாசுரங்களில் திருமாலின் பல்வேறு அவதார மகிமைகளையும், என்ன செய்தால் இறைவனுடைய அன்பை எளிதில் அடையலாம் என்பதையும் விளக்கியுள்ளார். திருப்பாவை பாசுரம் 25. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே, உன்னை அருத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். விளக்கம். தேவகியின் மைந்தனாக நள்ளிரவில் பிறந்தவனே, அன்று இரவே யசோதையிடம் ஒளிந்து வளர்வதற்காக சென்றவனே, அவ்வாறு மறைந்து வளர்வதை பொறுக்க முடியாத கம்சன் உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்தான். அந்த கருத்து அழியும் வகையில் அவனது வயிற்றில் பயத்தால் ஏற்படும் நெருப்பை விளைவித்த உயர்ந்த குணங்களை உடைய திருமாலே, உனது அருளை யாசித்து நாங்கள் வந்தோம். அந்த அருளை தந்தாயானால் உனது விரும்பத்தக்க செல்வச் சிறப்பையும் பக்தர்களுக்காக நீ செய்த பணிகளையும் பாராட்டி நாங்கள் பாடுவோம். உனது பெருமையை பாடுவதால் துன்பங்கள் நீங்கி இன்பமாய் மகிழ்ந்திருப்போம் என்பது பொருள். இந்த பாசுரம் கண்ணபெருமானை போற்றி பாடி அவனுடைய அருளை பரிசாக கேட்கும் பாசுரமாகும். இறைவனை மனதால் நினைத்து பக்தி செய்வது மட்டுமல்ல, இறைவனின் புகழை நாவால் பாடினாலே அவனது அருளுக்கு நாம் பாத்திரமாகிவிடலாம் என்பதை விளக்குகிறார் ஆண்டாள் நாச்சியார். பூதங்கள் தோறும் நின்றாய் எனி நல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதலால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரை சீதங்கொள்வயல் திரு பெருந்துறை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து பேதங்கள் அறுத்தெம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. விளக்கம். சிவஞானத்தில் திளைத்து இன்புற வேண்டும் என்பதை உலக உயிர்கள் விரும்பின என இப்பாடல் உணர்த்துகிறது. குளிர்ச்சியான வயல்கள் சூழ்ந்த திருப்பெரும் துறையில் வீற்றிருக்கும் அரசனே, நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் உள்ளிட்ட பஞ்சபூதங்களிலும் நிலைத்திருப்பவனே, உன்னுடைய அடியார்களுக்கு எளியவனாகவும் ஏனையோருக்கு அரியவனாகவும் நிற்கின்றாய். எங்கள் குற்றங்களை எல்லாம் நீக்க எங்கள் முன்னே வந்து திருக்காட்சி தந்து அருள்கின்ற எம்பெருமானே, பள்ளியிலிருந்து எழுந்தருள்வாயாக என்பது பொருள். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.